கேஜிஸ் குறைச்சவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லூஸ் ஸ்கின் இருக்கும், அவங்க ஸ்கின் ரிமூவல் சர்ஜரி பண்ணுவாங்க. பட் பை காட்ஸ் கிரேஸ் நான் இந்த 50 கேஜிஸ் குறைச்சதில் எனக்கு ஒரு சின்ன கீரல் கிடையாது, ஒரு ஸ்கார் கிடையாது, ஒரு லூஸ் ஸ்கின் சாகி ஸ்கின் இல்லை, எந்த ஒரு அடையாளம் தேவை, கிறிஸ்டல் கிளியராக ரிசல்ட் வந்திருக்கு. தட் இஸ் ஐ ரியலி தேங்க் காட் ஃபார் தட். ஏன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத விட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்ல தான் நம்மளோட சேனல் இப்போ நோக்கி போயிட்டு இருக்கு. Here is the reason why you should follow me. This is how I looked. 120 kgs. So what did I actually do to bring my mindset from this to this? என்னோட mindset எப்படி சேஞ்ச் பண்ணேன், என்னோட லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ், என்னோட ஸ்கின் டெக்ஸ்சர், இதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறது அடுத்த எபிசோடில் நம்ம பேச போகிறோம். உங்களுக்கு லூஸ் ஸ்கின் இருக்கா, எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, எனக்கு வந்து எவ்வளோ மெதுவாக குறைஞ்சாலும் பரவாயில்ல, நான் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு ஒரு நல்ல கைடன்ஸோட நான் பண்ணேன். திஸ் இஸ் வை யூ மஸ்ட் ஹேவ் அ கோச். என்னோட ஜேர்னி வந்து இந்த 2 வருஷத்தோட ஜேர்னி மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 10 வருஷமாக நான் இதுக்கு வந்து ஐ வாஸ் அ ஃபெயிலியர். ஜோதி கேட்டிருக்காங்க, சிஸ்டர் வெயிட் ஸ்டாக் ஆகுது, டிப்ஸ் ப்ளீஸ். வாங்க சிஸ்டர் சேர்ந்து புலம்பலாம். இது ஏறவும் செய்யாது, வெயிட் இறங்கவும் செய்யாது. இது வெயிட் லாஸ் பிளாட்டூ அப்படின்னு சொல்லுவாங்க. வெல்கம் பேக் டு டே 17 ஆஃப் 50 days transformation challenge. யாரெல்லாம் என் கூட, ஐம் சாரி ஐ ஹேவ் டு ரிப்பீட் திஸ் டயலாக் எவ்ரி டே, ஏன்னா புதுசாக என்னை பார்க்குறவங்களுக்கு ஐ ஹேவ் டு வெல்கம் தம். ஸோ எஸ், யாரெல்லாம் என் கூட சேர்ந்து இந்த 50 days transformation challengeல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருந்தேன். ஒருவேளை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலனாலும் வாட் இஸ் த ரீசன் தட் இஸ் ஆக்சுவலி ஸ்டாப்பிங் யூ டு கெட் into this fitness journey? அதாவது ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா, ஓகே இதனால தான் நான் இந்த வெயிட் லாஸ் ஜர்னி விட்டுட்டேன், இல்லை என்னால் கன்சிஸ்டண்டாக அதை ஃபாலோ பண்ண முடியல, இல்லை வாட் எவர் இட் மைட் பி. ஐ வாண்டட் ஆல் ஆஃப் யூ டு கேதர் ஹியர் இன் மை கமெண்ட் செக்ஷன் பிலோ அண்ட் டெல் மீ த ரீசன் வாட் இஸ் ஸ்டாப்பிங் யூ. ஸோ நான் இந்த 2 yearsல கோ த்ரூ பண்ண ஏதாவது என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ், அதோட ஷார்ட் கட்ஸ், டிப்ஸ், ஹேக்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் நிறைய பேர் டே பை டே நம்மளோட வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வெல்கமிங் திஸ் நியூ பி விமென். பட் என்னை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. Here is the reason why you should follow me. This is how I looked. 120 kgs. So what did I actually do to bring my mindset from this to this? என்னோட mindset எப்படி சேஞ்ச் பண்ணேன், என்னோட லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ், என்னோட ஸ்கின் டெக்ஸ்சர், இதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறது அடுத்த எபிசோடில் நம்ம பேச போகிறோம். ஸோ மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிங்கன்னா you will not be missing any video of mine. So before getting into the video, இன்னைக்கு என்னோட டே எப்படி இருந்தது, ஜிம் routine and what did I actually eat today, இதெல்லாம் ஃபடாஃபட்டா பார்த்தலாம். And then we'll go to the Q&A. So yes, let's get into the video. So as usual ஜிம்முக்கு வந்து வார்ம் அப் முடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு இன்க்ளைன் வந்துட்டு பார்பல் ப்ரெஸ் பண்ணுறேன். 3 sets அது மாதிரி 20, ஆல்சோ 20 கவுண்ட்ஸ் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு ஃப்ளாட்டில் அதே மாதிரி 20 கவுண்ட்ஸ் 3 sets பண்ணுறேன். ஆல்சோ இன்றைக்கி செஸ்ட் டேங்கிறனால எவ்ரி திங் இஸ் கோயிங் ஆன் ஃபைன். ஐ லவ் செஸ்ட் டே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் ஐ மூவிங் டு கேபிள் க்ராஸ்ஓவர் வந்து 20, அதுவுமே வந்துட்டு 3 sets பண்ணுறேன். அண்ட் ஃப்ளைஸ் அண்ட் புல்லோவர் ஃப்ளைஸ் 20 புல்லோவர் 20 அப்படி பிரேக் இல்லாமல் பண்ணணும். அது முடிச்சதுக்கப்புறம் மூவிங் டு கார்டியோ ஆஸ் யூஷுவல் சைக்கிளிங். அண்ட் தென் வீட்டுக்கு வந்தோடனே ஐம் பிரேக்கிங் மை ஃபாஸ்ட் வித் ஆப்பிள் சைடர் வினிகர். அண்ட் லஞ்சுக்கு இன்னைக்கு சிக்கன் கிரேவி வீட்டில் சமைச்சிருந்தாங்க. ஆனாலும் ஆயில் இதில் ஜாஸ்தி ஒரு வேலை இருக்குமோன்னு பயந்துட்டு நான் வந்து ரொம்ப கம்மியாக 2 பீஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அண்ட் எக்ஸ்ட்ரா ஆடட் ப்ரோட்டீனுக்கு வந்துட்டு சோயா எடுத்திருக்கேன், வெஜ் சோர்ஸ். அண்ட் ஆல்சோ இதில் வந்து ஃபைபரும் இருக்குது, டால் அண்ட் பருப்பு சாம்பார் வித் ரைஸ். ஸோ இட்ஸ் a complete another balanced meal today. ஆல்சோ எனக்கு பீனட் பட்டரோட கிரேவிங்ஸ் இருந்துச்சு. ஸோ 1 slice ஆஃப் வீட் ப்ரெட்டில் பீனட் பட்டர் போட்டுட்டு ஈவினிங் டோஸ்ட் எடுத்துக்கிட்டேன். டின்னருக்கு 200 grams ஆஃப் சிக்கன் போட்டு நிறைய வெஜ்ஜிஸ் போட்டு கெஸ் வாட் am I doing? எஸ், இட்ஸ் மை ஃபேவரட் டிஷ். பாஸ்தா பண்ணேன், வீடியோ எடுக்கலை. ஐ வாஸ் சூப்பர் ஹங்க்ரி அண்ட் ஐ ate it. I enjoyed the meal. So now coming to Q&A. ரேவதி ரிஷி கேட்டிருக்காங்க, மை ரிக்வெஸ்ட் டு யூ இஸ் வை கான்ட் யூ ப்ளீஸ் ஆட் ஆன் அ வீடியோ ஆன் ஹவ் யூ சேஞ்ச் திஸ் மச், இட் மைட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஐ எம் லூசிங் வெயிட் த்ரூ ஒர்க் அவுட், யோகா அண்ட் டயட். ஓகே, ஆக்சுவலி இவங்க என்னோட 120 kgsோட ஒரு எப்படி நான் இது சேஞ்ச் பண்ணேங்கிற ஒரு ஃபுல் வீடியோ கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் அதை பண்ணணுன்னு பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இட்ஸ் அ பிக் வீடியோ. ஆல்சோ நான் அது வெறும் சொன்னால் மட்டும் பத்தாது, இட் நீட்ஸ் a lot ஆஃப் எடிட்டிங். என்னோட பழைய பிக்சர்ஸ் எல்லாமே கேதர் பண்ணணும். மோஸ்ட்லி என்னோட இப்போ இந்த 50 days சேலஞ்ச் விடுங்க, இதெல்லாம் வந்துட்டு நான் காலையில் பண்ணுறது அப்படியே ஈவினிங்குள்ளே நான் அவசரமாக நான் வந்து எடிட் பண்ணி நான் உங்களுக்கு ஈவினிங் ஒரு 7 o'clock இல்லை மேக்ஸிமம் 8:30க்குள்ளே நான் போட்டுட்ருக்கிறேன். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் தென் ஐ மேனேஜிங் டு டூ இட் எவ்ரி டே. பட் நான் எப்பவுமே என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் யாருக்கும் போர் அடிக்காத மாதிரி பின்னாடி விஷுவலாக ஏஐயில் கொடுத்து தான் நான் பேசிகிட்டு இருப்பேன். ஸோ தட் பீப்புள் விஷுவலைஸ் ஆஃப் வாட் த மேட்டர் இஸ். ஸோ இது நான் எப்பவுமே எதிர்பார்ப்பேன் ஒரு குவாலிட்டியாக கொடுக்கணும்னு. ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக
வரும் இன் ஃபியூச்சரில், பட் நாட் ஆஸ் ஆஃப் நவுங்க. நான் கண்டிப்பாக அதோடது யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன். நான் என்கிட்ட 2-3 ஃபோட்டோஸ் தான் இருக்குது. ஓவர் நான் ரொம்ப குண்டாக இருக்கும்போதே என்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் நான் எடுக்கவே மாட்டேன், எந்த ஒரு ஃபோட்டோக்கும் இருக்க மாட்டேன். நான் ரொம்ப டிப்ரெஷனில் எப்பவுமே ரூம்குள்ளே இருந்து இந்த மாதிரி தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தனால ஐ டோன்ட் ஹேவ் மச் ஃபோட்டோஸ் ஆஃப் மைண்ட். மேபி சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் வில் ஹேவ். நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன், இந்த 50 days முடியட்டும், அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அதோட ஒரு வீடியோவாக நான் வந்துட்டு பண்ணலான்ட்டு இருக்கேன் இன் ஃபியூச்சர். டெஃபினெட்லி டூ ஃபாலோ மீ, கீப் இன் ஸ்டே இன் டச். யா, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜோதி கேட்டிருக்காங்க, சிஸ்டர் வெயிட் ஸ்டக் ஆகுது, டிப்ஸ் ப்ளீஸ். வாங்க சிஸ்டர் சேர்ந்து புலம்பலாம். இந்த வெயிட் ஸ்டக் ஆகிறது வந்து இட் வில் டெஃபினெட்லி டிமோட்டிவேட் அஸ். ஏன் அப்படின்னா வெயிட் வந்து ஏறவும் செய்யாது, வெயிட் இறங்கவும் செய்யாது. இது வெயிட் லாஸ் பிளாட்டூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாட்டூவை பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எனக்கு ஒவ்வொரு சில பேர்த்துக்கு இது மாறும். எனக்கு வந்து எவ்ரி 5 to 6 kgs எனக்கு அந்த வெயிட் அப்படியே ஸ்டக் ஆயிரும். அதுக்கு மேலே அது இறங்காது. அது எவ்வளோ நாளைக்கு இறங்காதுன்னா 6 மாதம்லாம் இறங்காமல் இருந்திருக்கு. ஆனாலும் ஐ டிட் நாட் கிவ் அப். நீ வெயிட் கம்மியாரையோ ஆகலையோ நான் என்னோட கடமையை பண்ணிட்டு இருப்பேன், இது என்னோட லைஃப் ஸ்டைலை நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு நான் ஒரு மைண்ட் செட்டில் நம்ம இருக்கும்போது திடீர்னு ஒரு 4-5 மாதம் ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கும்போது திடீர்னு வந்துட்டு ஒரு 4 கிலோ அந்த மந்த் மட்டுமே குறைஞ்சிருக்கும். ஸோ இப்படி தான் இந்த ஜேர்னி போகும். அதனால நம்மளுக்கு வெயிட் குறைய மாட்டேங்குது அப்படிங்கிறது கிடையாது. வெயிட் கண்டிப்பாக குறைஞ்சிட்டு தான் இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஷோன் இன் தி ஸ்கேல். Sorry, my cat interrupted. பட் ஹியர் இஸ் அ டிப். இப்போ ரீசெண்ட் டைமில் நான் என்ன விட்னஸ் பண்ணிட்டு வரேன்னா, வெயிட் லாஸ் பிளாட்டூ ஆகும்போது நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டு நிறைய டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம் இல்லையா, அது என்ன பண்ணுறோமோ அதே பண்ணிவிட்டு அது கூட எக்ஸ்ட்ரா ½ an hour வாக்கிங், பிரிஸ்க் வாக்கிங் அது பண்ணுச்சுன்னா மேபி கொஞ்சம் ஏர்லியராக அந்த வெயிட் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிளாட்டூவில் நிற்காதுன்னு சொல்ல வரல, பட் ஏர்லியராக அந்த வெயிட் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்பர் 1. அண்ட் வெயிட் லாஸ் பிளாட்டூவில் இருக்கும்போது இந்த டயட்டை வந்து நான் கன்ஃபியூஸ் பண்ணுவேன். இதே இப்போ 1200 கேலரிஸில் இருக்கேன்னா திடீர்னு 1500 கேலரிஸ் சாப்பிடுவேன், அப்புறம் 1600 சாப்பிடுவேன், அப்புறம் 1100 சாப்பிடுவேன். ஸோ மேலே கீழேன்னு அது இப்படியே போகாமல் நான் வந்து அதை கன்ஃபியூஸ் பண்ணுவேன். வித் ½ an hour வந்து எக்ஸ்ட்ரா ஆடடாக வந்துட்டு நான் வாக்கிங் போகிறேன், பிரிஸ்க் வாக்கிங் போகிறேன். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது 6 months குறையாமல் இருக்கிற அந்த வெயிட், அப்படியே ஸ்டாப்பாக இருக்கிற வெயிட் வந்து அட்லீஸ்ட் 3 months 2 monthsக்கு வந்து எனக்கு வந்து அந்த பிளாட்டூ காட்டுது. நான் வந்து ரொம்ப மீன்ஸ் லைக் கடைசி கிளைமேக்ஸ் ஸ்டேஜில் இருக்கிறனால எனக்கு இவ்வளோ நாள் ஆகுது. பட் உங்களுக்கெல்லாம் ஈஸியாக ஒரு 2 months அப்படி இல்லை மேக்ஸிமம் 3 monthsல அது குறைஞ்சிரும். பட் விடாமல் முயற்சி பண்ணுங்கள். வெயிட் லாஸ்லாம் ஆக மாட்டேங்குது, அந்த வெயிங் ஸ்கேல் பார்த்து நம்ம இது பண்ண வேண்டாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிரேக் ஆகுதா இல்லையான்னு சொல்லுங்கள். டிமோட்டிவேட் மட்டும் ஆயிடாதீங்க. டோன்ட் ட்ரஸ்ட் த ஸ்கேல். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிஸ்டர் உங்களுக்கு லூஸ் ஸ்கின் இருக்கா, எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஓகே, 50 kgs குறைச்சவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லூஸ் ஸ்கின் இருக்கா, அவங்க ஸ்கின் ரிமூவல் சர்ஜரி பண்ணுவாங்க. பட் பை காட்ஸ் கிரேஸ் நான் இந்த 50 kgs குறைச்சதில் எனக்கு ஒரு சின்ன கீரல் கிடையாது, ஒரு ஸ்கார் கிடையாது, ஒரு லூஸ் ஸ்கின் சாகி ஸ்கின் இல்லை, எந்த ஒரு அடையாளத்தையும் கிறிஸ்டல் கிளியராக ரிசல்ட் வந்திருக்கு. தட் இஸ் ஐ ரியலி தேங்க் காட் ஃபார் தட். ஏன்னா கிட்டத்தட்ட 10 years நான் ஃபெயிலியர் பார்த்துட்டு வந்தனால இந்த தடவை நான் வந்து மெதுவாக ஆனாலும் பரவாயில்ல, பட் ப்ராப்பராக ஆகணுங்கிறதுல ரொம்ப கிளியராக தெளிவாக இருந்தேன் நான். ஸோ ப்ராப்பரான டயட் எடுத்துக்கிட்டேன், நிறைய வெயிட் லிஃப்ட் பண்ணேன். வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது நம்ம டைட் ஆகும் நம்ம உடம்பு. நம்ம அந்த வெயிட் இப்படி தூக்கும் போதே வந்துட்டு ஆப்வியஸ்லி இருக்குது இல்லையா. ஸோ மோரோவர் நான் வந்து ஐ வாஸ் நாட் ஒன்லி ஜஸ்ட் லூசிங் த ஃபேட், ஐ வாஸ் ஆல்சோ பில்டிங் மசில்ஸ். எஸ், ஐ டூ ஹேவ் மசில்ஸ். இதெல்லாம் வந்து ஓவராலாக பார்க்கும்போது த ரிசல்ட் ஹேவ் கம் அமேசிங் ஆஸ் ஆஃப் நோ. ஸோ இப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். எனக்கு 1 மாதத்தில் 10 கிலோ குறையணும், இல்லை 2 மாதத்தில் 20 கிலோ குறையணும், அப்படியெல்லாம் குறைச்சா கண்டிப்பாக குறைக்கிறதுக்கான டயட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த வெயிட்டெல்லாம் உங்களுக்கு ரீகெயின் ஆகும், ஒரு வேளை நீங்கள் குறைச்சாலும் உங்களுக்கு லூஸ் ஸ்கின் வரும், இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரோஜா பாலகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க, ஜிம் போகிறேன்னு சொல்கிறீங்கல்ல, டெய்லி என்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, என்ன கார்டியோ, சில டீட்டெயில்ஸ் சொன்னால் நல்லாயிருக்கும். ஓகே, நான் வந்துட்டு மோஸ்ட்லி வெயிட் லிஃப்ட் பண்ணுவேன் அண்ட் தென் கார்டியோ பண்ணுவேன். வெயிட் லிஃப்ட்டில் வந்துட்டு டே பை டே மாறும். ஷோல்டர், அப்புறம் பேக்கு, அப்புறம் லேட், ட்ரைசெப், பைசெப் இப்படின்னு மாறும். லெக் இந்த மாதிரியெல்லாம் மாறும். அண்ட் கார்டியோ வந்து ஒன்லியாக வந்துட்டு நான் வந்து சைக்கிளிங் இல்லை EFX ஆர் வாக்கிங் நல்லா இன்க்ளைன் ஹையாக வச்சுட்டு 15 பக்கம் இன்க்ளைனில் வச்சுட்டு வாக்கிங் வந்து 3.5 to 4 ஸ்பீடில் தான் வாக்கிங் பண்ணுவேன். இது இன்னுமே டீட்டெயில்ஸாக வேணும்னா Day 1லேருந்து 8 வரைக்கும் நான் அது என்னெல்லாம் பண்ணுறேன், எவ்வளோ செட், எவ்வளோ ரெப் பண்ணுறேன் எல்லாமே அதில் போட்டிருப்பேன். இப்போ வந்து நான் ஏன் அதை ரொம்ப மோஸ்ட்லி என்னோட ஜிம்மோடது போடுறது இல்லைன்னா, தட்ஸ் பிகாஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத விட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நம்மளோட சேனல் இப்போ நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ எஸ்,
நான் வந்து நிறைய Q&Aல தான் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை Q&A கம்மியாக இருக்கிற அன்னைக்கு நான் என்னோட ஜிம் செஷன் இன்னும் நிறைய போடுறேன். மேபி நான் வந்து லெக் டேயோடது மட்டும் போடலன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் வந்து அந்த அன்னைக்கு நைட் போயிருந்தேன் ஜிம்முக்கு. ஸோ நான் ஷூட் பண்ணல. ஸோ லெக் டேயோடது வேணால் நான் எலாபரேட்னு ஒரு நாள் போடுறேன். அவங்களே வந்துட்டு இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் திஸ் வெயிட் டு கரண்ட் வெயிட் எவ்வளோ மந்த்ஸில் குறைச்சிங்க? மந்த்ஸில் கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. கரெக்டாக வந்து இந்த நவம்பரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 இயர்ஸில் வந்துட்டு 50 கிலோ குறைச்சிருக்கேன். அண்ட் எப்போ பிரேக் எடுத்தீங்க? இஃப் எனி தென் ஹவ் யூ ஸ்டார்டட்? நான் வந்து பிரேக் எப்போ எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு லெக் இன்ஜுரி ஆனது டிசம்பர் 2022 டிசம்பரில், அதாவது 2022 நவம்பரில் தான் நான் வந்து இந்த ஜேர்னி ஆரம்பித்த 2 மாதத்துல எனக்கு நீ இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ டிசம்பரில் நான் பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதம் நான் பிரேக் எடுத்துக்கிட்டேன் ஆஃப் 2023. ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஆஃப் 2023 நான் பிரேக் எடுத்துக்கிட்டேன். இந்த 3 மாதத்தில் ஜிம்முக்கு தான் நான் பிரேக் எடுத்துக்கிட்டேனே தவிர டயட் அப்படியே தான் இருந்தேன். that has become my lifestyle because of the skin, என்னோட ஹேர் இதெல்லாம் வந்து மாறனால நான் அந்த டயட்லேருந்து நான் வெளியே போக மாட்டேன் நம்புறேன் நான் இனிமேல். ஸோ இது அப்படியே எனக்கு லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த பிரேக் நான் எடுத்துக்கிட்டது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் சொன்னால் பெட்டராக இருக்கும். ஸோ எஸ், ஐ ஹவ் டன் வித் இட் நினைக்கிறேன். டன் வித் டுடேஸ் Q&A. ரிமைனிங் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தது, ஒரு வேளை ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் டூ கமெண்ட் மீ இந்த கமெண்ட் செஷன் பிலோ. அண்ட் ஏதாவது ஸ்ட்ரகிள் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ஜர்னியில் ஃபேஸ் பண்ணுறீங்கனாலும் என்ன டவுட்னாலும் யூ ஆர் வெல்கம் ஹியர். அண்ட் எஸ், டூ ஷேர் இட் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் do not forget to subscribe and press the bell icon on so you don't miss any video of mine. See you soon in another new episode. Saju here.